IPL 16ஆம் சீசனில் விளையாடியபோது மகேந்திர சிங் தோனிக்கு வலதுகால் முட்டியில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவர் 17ஆம் சீசனிலும் அதே உற்சாகத்துடன் களமிறங்கினார். 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் புயலாய் விளையாடிய தோனியை 18ஆம் சீசனுக்காக 4 கோடி மதிப்பில் CSK தக்க வைத்தது. இந்த சீசனின் தொடக்கத்தில் கேப்டனாக இருந்த ருதுராஜ் கெய்க்வாட் கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவால் ஓய்வு பெற்றதால் கப்பல் மீண்டும் தனது கேப்டனை தேடி சென்றது. தோனி கமாண்டராக மீண்டும் வந்தார். கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு KKR அணிக்கு எதிராக 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில், அதுவும் 10 ஓவர்களில் தோற்றார்கள். அதன் பின்னர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுடன் நடந்த போட்டியில் தன் அனுபவத்தை ஈர்த்து பிடித்து 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் CSKவுக்கு வெற்றியை வாங்கி தந்தார். இருப்பினும் அந்த போட்டியில் தோனி முழுமையாக கீப்பிங் செய்யவில்லை. கீப்பிங் செய்த போதும் பேட்டிங் செய்த போதும் வலது கால் முட்டியில் வலி காரணமாக சில நேரங்களில் இயல்பாக நகர முடியாமல் தவித்தார். சில ரன்னிங் இடங்களில் வலது கால் சரியாக வேலை செய்யாதது போல தோன்றியது. அவர் அறுவை சிகிச்சை செய்த இடம்தான் அது. தோனி இப்போது 43 வயதாக இருக்கிறார். அந்த வயதிலும் அவரது கீப்பிங்கில் குற்றம் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த வலி தொடர்ந்தால் சில போட்டிகளில் ஓய்வெடுக்க வேண்டிய நிலை தோனிக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. அது CSKவுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறக்கூடும். தோனி விளையாடலான CSK அணி என்ன ஆகும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.